வெனஸ்டே ஈவினிங் இன்றைக்கி டே 1 ஆஃப் புரட்டாசி. எப்போவுமே பூஜை பாத்திரம்லாம் தேர்ஸ்டே தான் வாஷ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி பெருமாளுக்கு விளக்கு போடலாம் சொல்லிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ புரட்டாசினாவே பெருமாள் தான், பெருமாள்னாவே தீர்த்தம் தான். நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலுமே பெருமாள் கோயிலில் கிடைக்கிற தீர்த்தம் மாதிரி கிடைக்காது. அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க தெரியாது. பட் நம்ம என்ன பிரசாதம் குக் பண்ணி வச்சாலுமே கண்டிப்பாக புரட்டாசியில் தீர்த்தம் வைக்கிறது அவ்வளோ ஸ்பெஷல். நான் எப்போவுமே ஒரு 3 ஐட்டம்ஸ் புரட்டாசியில் ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி சுவாமிக்கு தீர்த்தம் வைக்கும்போது அதில் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் துளசி அண்ட் பச்சை கற்பூரம், இது மூணுமே மிக்ஸ் பண்ணி சுவாமிக்கு வைக்கும்போது ஒரு 80% கோயிலில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் தீர்த்தம். சுவாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் குக் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு வெஜ் சாலட் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் நைட்டில் இட்லி தோசை எடுக்கிறது இல்லை. ஸோ வீக்லி த்ரைஸ் இதை மாதிரி தான் குக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இது மாதிரி சாப்பிட்றதுனால நைட்டில் ஹெவியாக ஃபுட் சாப்பிட பிடிக்காதவங்க கொஞ்சம், பட் சாப்பிட்டாலுமே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.